இல்லையா? இந்த துவார சக்திக்கு பேர் என்ன அப்படின்னா ஜெயா விஜயான்னு பேரு. அப்ப அதே போல ஒவ்வொரு துவாரத்துக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வங்கள் உண்டு. அந்த ஒவ்வொரு துவாரத்திலையும் என்ன இருக்கு அப்படின்னா 4 வேதங்கள் இருக்கு. ஒரு வாசலுக்கு ஒரு வேதம். கிழக்கு வாசல்னா ரிக்வேதம், தெற்கு வாசல்னா யஜுர்வேதம், வடக்கு வாசல்னா சாமவேதம், மேற்கு வாசல்னா அதர்வண வேதம்னு பேரு. அப்ப 4 வாசல்லையும் 4 வேதங்கள் இருப்பதாக அர்த்தம். அதனாலதான் நாம என்ன பண்றோம், சட்டம் போட்டும் போகக்கூடாது. அப்ப இந்த பூஜை பண்ணும் பொழுது யாரும் ஏன் உள்ள போகக்கூடாதுன்னா அதுக்காகத்தான் சொல்றது. அப்படியாக இந்த 4 வாசலுக்கும் சிவாச்சாரியார் பூஜை பண்ணினாங்க. அதனை தொடர்ந்து அந்த அம்பாள் சுத்தி, இந்த இதுதான் அம்பாளுடைய யாகசாலை. இதை சுத்தி பாத்தீங்கன்னா 33 கலசங்கள் இருக்கும். எப்படி நாம 33 கோடி தேவர்கள்னு சொல்றோம் இல்லையா? ஒரு அம்பாள் இங்க எழுந்துடணும் அப்படின்னா அத்தனை தெய்வங்களும் இந்த இடத்துக்கு முதல்ல வரணும். ஏன்னா வரக்கூடிய அன்னை மூகாம்பிகைன்னு சொல்லக்கூடிய பராசக்தி. பராசக்தினா பரம் என்றால் பெரிய அப்படின்னு பொருள். அப்ப அப்பேற்பட்ட ஒரு தெய்வம் வரணும் அப்படின்னா இங்க அத்தனை தெய்வங்களும் அத்தனை 33 கோடி தேவர்களும் இந்த இடத்துக்கு வரணும். அப்படியாக பாத்தீங்கன்னா 33 கலசங்கள் வச்சு பூஜை பண்ணினாங்க. அதனை தொடர்ந்து அம்பாளுக்கு ரொம்ப சிறப்பான முறையில சபரியார் அவர்கள் நாம் சொன்ன வண்ணம் அந்த பஞ்சாசன வேதிகையை அமைச்சு கொடுத்திருக்காரு. இந்த வேதிகை என்ன, இந்த அம்பாள் இருக்கக்கூடிய ஆசனம் இருக்கு பார்த்தீங்களா? ஐயா அவர்கள் பூஜை பண்ணும் பொழுதே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கீழே அடியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆமை ஒண்ணு இருக்கும். அதுக்கு பேர் கூர்மாசனம் அப்படின்னு பேரு. அது ஒரு ஆசனம். ஆசனம்னா இப்ப இப்படி படாக்கட்ட உட்காந்துக்கிறோம், அது போல அது ஒரு ஆசனம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு நாகம் ஒண்ணு, 5 தலையில நாகம் இருக்கும். அதற்கு பேர் அனந்த ஆசனம் அப்படின்னு பேரு. அனந்தம்னா 8 நாகங்கள் இருக்கு. அனந்தன், வாசுகி, தக்ஷகன்னு சொல்லக்கூடிய நாகங்கள். அந்த நாகங்கள் ரூபமாக அந்த 5 தலை நாகம் இருக்கும். அது ஒரு ஆசனம். அதற்கு மேல பாத்தீங்கன்னா சிம்மாசனம். 4 சிம்மம் தெரியும் எல்லாருக்கும். அந்த 4 சிம்மம் எப்படி நம்ம ராஜாக்கெல்லாம் சொல்றோம்ல, சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு. அது போல அம்பாளுக்கு உண்டான சிம்மாசனம். அதற்கு மேல் யோகாசனம். பாத்தீங்கன்னா 4 ரிஷிகள் யோகாசனத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. இப்ப யோகாசனம்னா நாம எப்பொழுதும் போல யோகாசனத்திலே பண்றாங்க இல்லையா? அது போல இந்த 4 ரிஷிகள் யோகாசனத்துல இருப்பாங்க. அதற்கு மேல 5ஆவதாக ஒரு ஆசனம், பெரிய தாமரை. அம்பாள் எந்த இடத்துல இருக்கான்னு பாத்தீங்கன்னா பெரிய தாமரையில பத்மாசனம் அப்படின்னு பேரு. பத்மம் அப்படின்னா தாமரை என்று பொருள். அப்படியாக பத்மாசனத்தில் அம்பாள் அமர்த்தி, இப்ப அம்பாள் எப்படி வீட்டிருக்கிறார்னா ஒரு மகாராணியை போன்று வீட்டிருக்கிறார். ஒரு ஆசனம் வச்சிருந்தாலே பெரிய விடயம். அப்ப அம்பாள் 5 ஆசனங்களுக்கு மேலாக, அதற்கு மேல பாத்தீங்கன்னா அம்பாள் அப்படியே கொண்டு வச்சிட மாட்டாங்க. அதற்கு மேல கீழே நெல் பரப்பி, அதற்கு மேல அரிசி, அதற்கு மேல நவதானியம், அதற்கு மேலாக ராஜபொட்டுன்னு சொல்லக்கூடிய நெல் பொறி, அதுக்கு மேல தர்ப, அதுக்கு மேலதான் நாம அம்பாளை கொண்டு வந்து அமர்த்திருக்கோம்.